Friends, today geography lesson 7 continuously. Human geography of Tamil Nadu. மானுடவியல் பற்றி நம்ம பார்க்க போகிற புவியியல், மானுட புவியியல். அன்றைக்கி நம்ம பார்த்தா அக்ரிகல்ச்சருங்கிறத பற்றி பார்த்தோம். அதனுடைய லத்தீன் வேர்ட்ஸில் அகர் அண்டு கல்ச்சுரா மீன்ஸ் ஃபீல்ட் அண்டு க்ரோவிங் அது சொன்னால். அப்புறம் மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சாயில் பற்றி கிளைமேட் பற்றி எல்லாம் பார்த்தோம். சாயல் எடுத்துக்கிட்டால் அலுவியல் வண்டல் மண் வந்து மிக வளமான மண்ணுங்கிறது சொன்னேன். அடுத்த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல அது இது பண்ண முடியும், ஒரு அதாவது கிராப்பிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிராப்பிங் சீசன்ஸில் என்னென்னு பார்த்தோம். சொன்னவாரி, சித்திரை பட்டம், சம்பா, ஆடிப்பட்டம், நவரை, அதில் ஏப்ரல் மேலே என்ன எப்படி என்ன சோவிங்னா விதைக்கிறது, ஹார்வெஸ்டிங் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆயில் சீட்ஸு, மில்லட்ஸு, பிளான்டன்ஸு, கிராப்ஸ் பற்றியெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி தமிழ்நாடு டெய்ரி அந்த டெவலப்மெண்ட் கார்ப்பரேட்ஸ் லிமிடெட் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அந்த லாஸ்ட்டாக என்னவா மாறினதுன்னா ஆவின் அப்படிங்கிற இதில் மாறினது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது லைவ் ஸ்டாக், அனிமல் அண்டு ஹஸ்பண்டரி, கால்நடை வளர்ப்பை பற்றி சொன்னோம். கோட்டு, ஷிப்னாவே நமக்கு ஆடு மட்டும்தான் தெரியும், ஆனால் அந்த தோல் இது எல்லாமே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி சொன்னோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷிங், மெரைன் ஃபிஷ்ஷிங், கடல் மீன் படிப்பு, அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸஸ், நீர்வளம். வாட்டர் இஸ் த ப்ரீசியஸ் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் டு ஹியூமன் கைண்ட் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் அதர் ஸ்பீசிஸ் லிவிங் ஆன் த எர்த்து. அதாவது வந்து வாட்டருங்கிறது நமக்கு வந்து கடவுள் கொடுத்த விலை மதிப்பற்ற கிஃப்ட்டு, பரிசு, சரிங்களா. எப்படி வந்து லேண்டு நம்ம முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வாட்டரும் வந்து விலை மதிப்பற்றது. தமிழ்நாடு கான்ஸ்டியூஸ் 4% ஆஃப் த இந்தியன் லேண்ட் ஏரியா, பரப்பளவில் 4% அளவுலையும், அதே மாதிரி மக்கள் தொகையை பொறுத்த வரையிலும் 6% இருந்தாலும் மொத்தமாக எவ்வளோ பர்சன்டேஜ் தான் நீர்வளம் இருக்குது அப்படின்னா 25% மட்டும்தான் நீர்வளம் இது இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே வந்துடுங்க. The state is heavily dependent on monsoon rains. The annual average rainfall is around 930 mm, 47% during the northwest monsoon, 35% during the southeast monsoon, 14% in summer and 4% in winter. அதாவது கோடைக்காலம் அந்த ஒவ்வொரு பருவத்துலேயும் எவ்வளோ பர்சன்டேஜ் மழையளவு இருக்குது அப்படிங்கிறத அதை வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரையிலும் நம்ம பருவக்காற்று மழையை நம்பி தான் இருக்கிறோம். ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டால் 930 mm அந்த அளவில் தான் மழையளவு இருக்குது. அதில் வந்து எந்தெந்த மான்சூன் எந்தெந்த பருவ காலத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸ், நீர்வள ஆதாரம் அப்படிங்கிறது ரிவர் பேசின், ஆற்று வடிநிலம், வடிநீர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ரிசர்வோர்ஸ்னால் நீர்த்தேக்கம் சொல்கிறது, டேங்க்ஸ்னால் ஏரி, அப்புறம் டியூப்வெல்ஸ் அண்ட் அதர் வெல்ஸ்னால் ஆழ்துளை கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். ஓப்பன் வெல்ஸ்னால் திறந்த நீர் கிணறு வகைகள், மொத்தமாக எவ்வளோ இது இருக்குது, எத்தனை மீட்டர்ஸில் வந்து எத்தனை வகையாக இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸு, பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் அப்படிங்கிறது. Multi-purpose river valley projects are basically designed for the development of irrigation for agriculture and hydropower generation. However, they are used for many other purposes as well. அதாவது வந்து இந்த மாதிரி பள்ளத்தாக்கு ஆற்று வழி பள்ளத்தாக்கு நீர் திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்தாங்க. அது ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் பெரிய அளவில் நீர்ப்பாசன வசதி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நீர் மின்சக்தி அப்படின்னு சொல்லாங்களே, மின்சக்தி உற்பத்தி திட்டம், அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. பட் காலப்போக்கில் நிறைய இதுக்கு வந்து அதை அந்த நிறைய பர்பஸுக்காக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேட்டூர் டேமை பற்றி பார்ப்போம். மேட்டூர் டேம்னாவே நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்மளாம் போயிருக்கிறோம். மேட்டூர் டேம் வாஸ் கன்சிடர்ட் இன் த கோச் வேர் ரிவர் காவேரி என்ட்ரஸ், அதாவது வந்து காவேரி பகுதியிலேருந்து அந்த நுழையில இடத்திற்கு முன்னாடி இருக்குது. கஜ்னா மலை இடுக்கு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டேம் இந்தியா. நம்ம பழைய கால இதில் இது ப்ரொவைட்ஸ் இரிகேஷன். எங்கெங்கே இது ஆகுது அப்படின்னா, அந்த நீர்ப்பாசன வசதி எங்கெங்கே இதாகுது அப்படின்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் அண்டு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ஸு. எத்தனை கிலோமீட்டர்ஸ் இதில் வந்து பண்ணை இதாக மாறுது, நிலங்களுக்கு வந்து அந்த தண்ணி போகுது அப்படின்னா 2,71,000.
The dam park major hydroelectric power stations and hills on all sides make this dam an important tourist spot. டேமை பொறுத்தவரை நமக்கு நல்லாவே தெரியும், நம்மலாம் பார்த்துருக்குறோம். நீர்மின் சக்தி எடுக்கிற இடம், அப்புறம் பார்க்கெலாம் இருக்குது, சுற்றி மலைப்பகுதியெல்லாம் இருக்குது. மேட்டூர் போயிருக்கிறோம் இல்லைங்களா, போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன், நீங்களாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். எல்லாமே அது ஒரு எல்லாமே இருக்கிறனால டூரிஸ்ட் பிளேஸாக அதை சொல்கிறாங்க. மேட்டூர்னாவே நம்ம என்ன வாங்கி சாப்பிடுவோம், மீன் வாங்கி சாப்பிடுவோம்ல, ஞாபகம் இருக்கா? இது முனியப்பன் கோயில் இருக்கும், அங்கே வந்து பொங்கல் வச்சு அந்த இதெல்லாம் செய்வாங்க, கோழியெல்லாம் அறுத்துட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் வச்சு செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். நல்லா சாப்பிட்ருக்குறேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அந்த மாதிரி இருக்கிற அது எல்லாமே இருக்கிறனால அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. பவானிசாகர் டேம் சூப்பராக தெரியுமில்ல. பவானிசாகர் டேம் இஸ் லொக்கேட்டட் 80 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் எங்கேருந்து, ஈரோடு, அதாவது வந்து ஈரோடு இதில் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னா 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இட் ஹேஸ் பின் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ். இது எதுக்கு குறுக்கே கட்டப்பட்டது அப்படின்னா பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை. தி டேம் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எர்த்தன் டேம்ஸ். அதாவது வந்து பல அந்த மண் கல் கலவையால் கட்டப்பட்ட ஒரு அணை எது அப்படின்னா பவானிசாகர் அணை அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம். அப்புறம் அமராவதி டேம். அமராவதின்னு எடுத்துக்கிட்டால் உடுமலைப்பேட்டையிலேருந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. 25 கிலோமீட்டர்ஸ் அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா அமராவதி ஆற்று. அதாவது அமராவதிங்கிறது எந்த ஆற்றோட கிளையாறு அப்படின்னா காவேரி, ட்ரிபியூட்டரினா கிளையாறுன்னு சொல்லுவாங்க, அந்த குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. த டேம் வாஸ் பில்ட் ப்ரிமர்லி ஃபார் இரிகேஷன் அண்டு ஃப்ளட் கண்ட்ரோல். அது வந்து எதுக்காக இது கட்டப்பட்டது அப்படின்னா சொட்டுநீர் பாசனத்துக்காகவும் வெள்ள கட்டுப்பாட்டை நோக்கமாகவும் வச்சுக்கிட்டு தான் இந்த அணையை கட்டினாங்க. ஸ்மால் ஹைட்ரோ ஆல்சோ இன்ஸ்டால்டு ரீசன்ட்லி. இது சமீபமாக இதில் வந்து சின்ன நீர்மின் சக்தி நிலையமும் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த சிங்கன்னி அப்படிங்கிற ஒரு சதுப்பு நில குரோக்கடைல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது, முதலைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட். கிருஷ்ணகிரி டேம். அமராவதி டேம்லாம் நம்ம போயிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பவானிசாகர் போயிருப்போம், மேட்டூர் டேம்லாம் போயிருக்கிறோம். பட் அமராவதி டேம்ங்கிறது நம்ம போன மாதிரி தெரியல. கிருஷ்ணகிரி டேம். கிருஷ்ணகிரி டேம் இஸ் சிச்சுவேட்டட் இன் டிஸ்டன்ஸாக 7 கிலோமீட்டர் ஃப்ரம் கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரி செல்லும் வழியில் இருக்குது. திஸ் இஸ் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். த டேம் இஸ் ஃப்ளட்டட் வித் டூரிஸ்ட் டியூரிங் த வீக்கெண்ட்ஸ். அதாவது வந்து அதாவது நிரம்பி வழிகிற ஒரு அணை வந்து எதுன்னு கேட்டால் கிருஷ்ணகிரி டேம். சாத்தனூர் டேம். சாத்தனூர் போயிருக்கிறீங்களா? சாத்தனூர் டேம் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சாத்தனூர் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் தென்பெண்ணை இன் செங்கம் தாலுக்காவில் இருக்கிற தென்பெண்ணை குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை தான் சாத்தனூர் டேம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த மிட்ஸ்ட் சென்னைகேசவா ஹில்ஸ். த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி டேம் இஸ் எத்தனை மில்லியன்ஸ் ஃபீட் அவ்வளோ இதில் இருந்து இருக்குது அப்படின்னா 7321 மில்லியன் கியூபிக் ஃபீட்டு. அதனுடைய லெவல் அந்த அளவுக்கு அது பாயுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேங்க் கேனல் அண்டு 905 hectares by the right bank canal of this dam. About 7183 hectares of land is drained by the left bank. இடது கால்வாய் மூலம் இவ்வளோ அளவு ஹெக்டேர் தண்ணி இதாகுது, வலது கால்வாய் மூலம் இந்த அளவுக்கு பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து தேர் இஸ் ஆல்சோ a large crocodile farm. முதல்ல பண்ணை, அப்புறம் ஃபிஷ்ஷு மீன் வளர்ப்பு பண்ணை அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது எல்லாமே இருக்குது. பார்க்ஸும் பெரிய அளவில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. நிறைய கார்டன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து அதிகமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதாவது படமெல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஷூட்டிங் எடுக்கிற பிளேஸாக சாத்தனூர் டேம் இருக்குது. அடுத்தது வந்து முல்லை பெரியார் டேம். முல்லை பெரியார் டேம் வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்போ கட்டினாங்க அப்படின்னா 1895 ஆங்கிலேயர் காலத்திலேயே கட்டப்பட்டுள்ள அணை தான் முல்லை பெரியார் டேம்னு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் அப்போயே 1895 கட்டியிருந்தாங்க முல்லை பெரியார் அணைங்கிறது. இட் ஹேஸ் பின் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த பெரியார் ரிவர். ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருந்து இதாகுது அப்படின்னா தேக்கடி, கேரளாவில் தேக்கடி மலைப்பகுதியில் இருந்து தான் இதனுடைய ஒரிஜினேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. த டேம் வாஸ் பில்ட் மேலி ஃபார் watering and farming land of Tamil Nadu, which is perennially drought prone. Though the dam is located in the state of Kerala, most of water used to irrigate Tamil Nadu. அதாவது வந்து இது கேரளாவில் தான் இருக்குது. பட் என்னென்னா நம்ம அதிகமாக வந்து அவங்கக்கிட்ட இருந்து நம்ம இந்த முல்லை பெரியார் அணை மூலியம் தான் இந்த நியூஸ்லலாம் சொல்லுவாங்கள்ல, முல்லை பெரியார் அணை என்ன பண்ணாங்க, அதை
என்னவோ சொல்லுவாங்களே, அது என்ன சொல்கிறது, ஓப்பன் பண்ணுறது, திறந்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இது அது மூலம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். வைகை டேம். த டேம் பில்ட் அக்ராஸ் த ரிவர் வைகை நியர் ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டிக்கு அருகே வைகை டேம் அதுக்கு குறுவாக கட்டப்பட்டுள்ளதான் வைகை டேம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எந்த அளவுக்கு சேமிக்க முடியும் அப்படின்னா 111 feet கேன் ஸ்டோர் வாட்டர் அப் டு 71 feet அளவுக்கு நம்ம வந்து வாட்டரை சேமிக்க முடியும். இட் இஸ் லொக்கேட்டட் 7 km ஃப்ரம் எங்கேருந்து ஆண்டிப்பட்டியிலேருந்து 7 km. அடுத்தது மதுரையிலேருந்து 70 km அளவிலையும் இந்த வைகை டேம் இருக்குது. திஸ் டேம் வைகை நம்ம சொல்லுவோம்ல, மதுரை வைகை புயல் வடிவேலு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதான். இந்த டேம் வாஸ் ஓப்பன்டு எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா January 1959. இதே அன்லைன் பண்ணிக்கோங்க. முன்னாடி முல்லை பெரியார் அணை சொன்னல, அதுவும் அன்லைன் பண்ணிக்கோங்க, 1895. The dam has unique garden that deserves the surname Little Brindavan. It is popular picnic spot in தேனி டிஸ்ட்ரிக்ஸ். லிட்டில் சிறிய பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு தோட்டம் இருக்குது, அதுதான் தேனி. இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு அதாவது வந்து சிறப்பு வாய்ந்த பிக்னிக் சுற்றுலாத்தலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து மணிமுத்தா டேம். மணிமுத்தா டேம் இஸ் லொக்கேட் 47 km ஃப்ரம் திருநெல்வேலியிலேருந்து இருக்குது. கோர்ஜியஸ்னால் எப்படி சொல்கிறது, கோர்ஜியஸ்னால் நிறைய கலராக தமிழ் வண்ணமயமான அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்லா அழகாக வண்ணங்களாக பெரிய பெரிய கலராக இருக்கும்ல, அந்த மாதிரி கார்டன் இது எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் அசம்பிளி த்ரோ எ ஜிக்ஸா காட் ரோடு. அந்த மலைப்பகுதியில் ஜிக்ஸாக்னா நம்ம என்ன சொல்கிறோம், வளைஞ்சு நெளிஞ்சு அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா, அதே மாதிரி வளைஞ்சு நெறிஞ்ச மலைப்பகுதிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து வாட்டர் ஃபால்ஸு நமக்கு தெரியும், வாட்டர் ஃபால்ஸ்னாவே நமக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்ல, நிறைய வாட்டர் ஃபால்ஸ் அதில் இருக்குது. இது ஒரு டூரிஸ்ட் தலமாகவும் செயல்படுது. அடுத்தது வந்து பாபநாசம் டேம். இட் இஸ் ஆல்சோ known as கரையார் டேம் அண்ட் இஸ் லொக்கேட்டட் அபவுட் 49 km அவே ஃப்ரம் திருநெல்வேலியிலேருந்து இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கரையார் டேம்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இதில் எவ்வளோ ஹைட்ரோ பவர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. மெகாவாட்டு 28 மெகா, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க பாபநாசம் இதில். அடுத்தது வந்து பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் திட்டம் இது சொல்கிறது. இட் இஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா ஸ்டேட்ஸு. அவங்க 2 பேரும் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. envisages the construction of 7 interconnected reservoirs by harnessing the water of 7 rivers which include major rivers of பரம்பிக்குளம் அண்டு ஆலியார். அதாவது வந்து 7 ஆற்றோட நீரை இது பண்ணி அந்த நீர்த்தேக்கங்களை வந்து இணைக்கிறதுக்காக அந்த உருவாக்கின திட்டம் தான். எல்லாத்தையும் 7 ஆற்றை வந்து இணைச்சி அந்த நீர்த்தேக்கங்களை கொண்டு வரணும், ஒரு பக்கமாக நம்ம இணைச்சி எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது பரப்பலா ப்ராஜெக்ட் லொக்கேட்டட் நியர் ஒட்டச்சித்திரம். எங்கே இந்த ப்ராஜெக்ட் எங்கே பண்ணினாங்கன்னா பரப்பலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற நீரோடை மூலயமா பண்ணினதுனால பரப்பலார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 75 km ஃப்ரம் மதுரையிலேருந்து 75 km, பழனி தாலுக்காவிலேருந்து இல்லை இது வந்து பழனி இருக்குது, பழனி தாலுக்காவில் இருக்குது. மதுரையிலேருந்து இதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது அப்படின்னா 75 km. நம்ம நார்மலாக இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சிக்கிறது. நமக்கு வந்து டேம்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் எந்த அளவில் எப்படி எதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அப்போ தான் நமக்கு தெரியும். சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ், மேற்பரப்பு நீரின் அளவுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நம்ம இது சர்ஃபேஸ் வாட்டர் பொட்டன்சியல் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அபவுட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24,875 இது இருக்குது, மில்லியன் கியூபிக் மீட்டர் இருக்குது. தெர் ஆர் 17 மேஜர் ரிவர் பேசின்ஸ் இன் த ஸ்டேட் வித் 81 ரிசர்வர்ஸ் அண்ட் அபவுட் எவ்வளோ, அதாவது ரிவர் பேசின்ஸு. ரிவர் பேசின்ஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வடிநீர் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இது. அடுத்தது வந்து ரிசர்வ்ஸ்னால் நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்கிறது, டேங்க்ஸ்னால் ஏரி, அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கீழே வந்தெல்லாம் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ்ஸு. கிரவுண்ட் வாட்டர்னால் தெரியும், நிலத்தடி நீர்னு சொல்லுவாங்க. த யூட்டிலைசபிள் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எவ்வளோ மில்லியன் கியூபிக் மீட்டர் இருக்குது அப்படின்னா 22,423 இருக்குது. இதெல்லாம் தேவையில்ல, விட்ருங்க அது. அடுத்து வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ், நீர்வள மேலாண்மை. வாட்டர் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் பிளானிங். அது வந்து அந்த
அமைப்பு வந்து எதுக்காக அந்த பிளானை, இந்த மேலாண்மை அப்படிங்கிற பிளானை வந்து என்னென்னா அவங்களுடைய திட்டம் நிறையா மாற்றணும், நிறையா அதை டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வரணும். அதனுடைய வளர்ச்சி, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பரவல்கள் அண்டு மேனேஜிங் என்னன்னு விநியோகித்தல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கொடுக்கறது, அதாவது சேர்த்து வச்சுருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இதுதான் வாட்டரை பொறுத்த வரையிலும். அது எல்லாத்தையும் நம்ம பண்ணினதாக தான் அது வாட்டர் ரிசோர்ஸஸ் சொல்கிறது. நீர்வள ஆதாரம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி டெவலப்மெண்ட் மூலியமாக எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து ஒரு பக்கமாக வச்சுருந்து மற்றவங்களுக்கு தேவையான இடத்துல விநியோகிக்கிறோம் அப்படின்னா அது ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது. The demand for water in Tamil Nadu increasing a fast rate both due to increasing population and also due to larger per capita needs triggered by economic growth. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரையிலும் காலகாலமாக அப்படியே மக்கள் தொகை அதிகமாகிட்டு வர 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 நீரோட தேவையும் அதிகமாக நமக்கு தேவைப்படதா இது இருக்குது. The per capita availability of water resources just 900 cubic meters when compared to the national average of 2200 cubic meters. Agriculture is the largest consumer of water in state using 75% of the state water resources. எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 75%. அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையிலும் தண்ணி வந்து நமக்கு மிக முக்கியமான ஒன்று. ஓகே, டிமாண்ட்ஸ் இன்னும் எந்தெந்த இடத்துல, அதாவது வந்து domestic and industries have been growing significantly. The state is heavily dependent on monsoon rains. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையில் நம்ம என்னென்னா நம்ம பருவக்காற்று மழையை தான் நம்ம அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம், சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமயத்தில் வந்து மான்சூன் ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம இதில் வந்து நிறையா வாட்டர் ஸ்காசிட்டினா அந்த நீர் பாதிப்பு ஏற்பட்டு சிவியர் டிராஃப்ட்னா என்ன சொல்கிறது, அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன பழமாக வெடிச்சிருக்கும்ல, வறட்சி, டிராஃப்ட், நிறைய பெரிய அளவில் வறட்சி உண்டாகுது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் வாட்டர் ஃபார் இஸ் அண்ட் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன். அதனால் வந்து நம்ம வாட்டரை சேமிக்கிறது நம்மளுடைய தலையாய கடமை ஆகும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. டோன்ட் வேஸ்ட் த வாட்டர். ஓகே, மினரல் ரிசோர்ஸஸ், தாதுக்கள். தமிழ்நாடு இஸ் த லீடிங் ஹோல்டர் ஆஃப் என்னென்ன ரிசோர்ஸ், அதாவது எந்தெந்த இது இருக்குது அப்படின்னா வெர்மிகுலேட், மேக்னடைட், டியூனைட், ரூட்டைல், கார்னெட், அப்புறம் மோலிபெனப்டம் அண்டு இல்மினேட். இதெல்லாம் தாதுக்களுடைய பெயர்கள் இந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டேட் கண்ட்ரியை பொறுத்தவரையில் எத்தனை பர்சன்டேஜ் ஒவ்வொன்றும் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. லிக்னைட்டை பொறுத்தவரையில் 55.3%, வெர்மிகல்டியூட் வந்து 75, அடுத்தது வந்து டியூனைட் வந்து 69, கார்னெட் 59, அடுத்தது மோலிபெட்டம் அப்படிங்கிறது 52% இருக்குது. ஒவ்வொன்றும் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தாதுக்களுடைய ரிசோர்ஸ் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா நெய்வேலியில் லிக்னைட்டு, பல்ப் நீலக்கரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது. அடுத்தது வந்து கோல் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் ராமநாதபுரம், பெரிய அளவில் யூஸ் பண்ணப்பட்டது. ஆயில் அண்டு கேஸ் ஆர் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா காவேரி பேசின், வடிநிலப்பகுதியில் அதிக அளவில் ஆயில் அண்டு கேஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. அயன் டெபாசிட்ஸை பொறுத்தவரையில் எங்கே அதிகமாக இது பண்ணாங்க அப்படின்னா கன்னியாகுமரி, கன்னியாகுமரி ரீஜியன், சேலம் டிஸ்ட்ரிக்ஸு, அப்புறம் கல்ராயன் மலை, இதெல்லாம் ஆஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துலேயுமே அயன் வந்து பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. அதே ஒவ்வொன்றும் கொடுத்துருக்குறாங்க. மேக்னசைட்டாஸுங்கிறது எங்கே அதிகமாக கிடைக்குது, சேலம். அப்புறம் பாக்சைட்டுங்கிறது சேர்வராயன் ஹில்ஸு, கோட்டகிரி, உதகமண்டலம், பழனி அண்டு கொல்லிமலை ஏரியாஸ் இதில் அதிகமாக கிடைக்கிறது பாக்சைட்டு. ஜிப்ஸுங்கிறது திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில். அப்புறம் லிமன்டைட்டுங்கிறது லிமன்டைட் அண்டு ரூட்டைல் ஃபவுண்டு எங்கே அதிகமாக இருக்குதுன்னா கன்னியாகுமரி பீச் பகுதியில் அதிகமாக அந்த தாதுக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கள்னு சொல்லுவாங்க, எங்கே அதிகமாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், ராமநாதபுரம், சேலம் அண்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில் அதிகமாக என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு தாது அப்படின்னு சொல்லணுங்களா அது. அடுத்தது வந்து மேக்னசிட்டிஸ் அப்படின்னு. இன்னொன்று இந்த நைட்ரஸ் வாயுங்கிறது என்ன செய்யும் உங்களுக்கு தெரியுங்களா? லைட்டர் ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா சிரிச்சிட்டே இருப்போமா, அது கிருக்குன்னு இதாகுமா. மேக்னசைட்டுங்கிறது கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாமக்கல், நீலகிரி, சேலம் இந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி அடுத்து பார்த்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸை பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரீஸ்னாவே நமக்கு மெயின் என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான், சரிங்களா. அதில் பூந்து ஜெயித்தவங்களும் இருக்கிறாங்க, ஜெயிக்க முடியாத வெளியில் போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதில் போய் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்மளை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையிலும் இம்பார்ட்டண்ட் அது.
Industries use raw materials and convert them into usable product or goods. Textiles, sugar, paper, leather, cement, electrical equipment, automobiles, information technology and tourism are major industries. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையில் இவ்வளோ தொழிற்சாலைகள் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஆனால் இந்த கொரோனா ப்ராப்ளத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப முடங்கி போயிட்டு இப்போ தான் லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர ஆரம்பிக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், டெக்ஸ்டைல் முடிச்சிடலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. Textile industry is one of the traditionally well-developed industries in Tamil Nadu. The textile mills are concentrated in Coimbatore. நமக்கு நல்லாவே தெரியும், ட்ரெடிஷ்னல் பழமை வாய்ந்த இது. அந்த தறி ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க, கையிலேயே ஓட்டி. ஆனால் இந்த இடத்துல நிறைய இடத்துல கையில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து விசைத்தறி அப்படிங்கிறது வந்தது. பவர்லூம் சொல்கிறவங்களா, அதுதான் விசைத்தறின்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அந்த ஒரு சாரீ நம்ம ஈஸியாக இது பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடுறோம். பட் அந்த துணியை வந்து நெய்யறதுக்கு வந்து அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நேரில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். சரிங்களா? ஒவ்வொன்றே நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். பட் வந்து எல்லாமே வந்து அதை தயார் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சர்வன்ட்ஸ் எல்லாம். ஓகே, அடுத்து பாருங்கள், டெக்ஸ்டைல் மில்ஸை பொறுத்தவரையில் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா கோயம்புத்தூர். ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும், கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், பல்லடம், கரூர், திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை அண்டு ஈரோடு. தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் எவ்வளோ, அதாவது 3,50,000 பவர் லூம்ஸ் விசைத்தறி மேனுஃபேக்சரிங் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் வந்து தயார் பண்ணுறாங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா 30% வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஈரோடு இன் தமிழ்நாடு இஸ் வெல் நோன் அஸ் மார்க்கெட்டிங் ஹேண்ட்லர். ஈரோடு நல்லாவே தெரியும், உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஈரோடை பொறுத்தவரையிலும் துணிக்கு ரொம்ப ஃபேமஸ். பெருந்துறை டெக்ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கிலோ கணக்கிலலாம் கொடுப்பாங்க, பனியன் இந்த மாதிரி எல்லாம் கிலோ கணக்கில். ஈரோடை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய இது மார்க்கெட் பண்ணுறது. அப்புறம் கோயம்புத்தூர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மான்செஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் ஈரோடு கான்ட்ரிபியூட் எ மேஜர் ஷேர் டு த எர்த் எக்கனாமிக் த்ரூ டெக்ஸ்டைல்ஸு. அதாவது வந்து நெசவு தொழில் மூலியமாக மாநில பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கை அளிக்கிறது அப்படின்னா யார் எந்தெந்த இது அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர் அண்டு ஈரோடு. ஸோ அதில் வந்து டெக்ஸ்டைல் வேலையாக தமிழ்நாடு. அதனால தான் அவங்களை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜவுளி துறையின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரூரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெசவு தொழில் நகரம். டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு, நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை பண்ணிக்கோங்க, கரூரை நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா சில்க்கு டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்கிறது, பட்டு சேலைங்க அப்படின்னு சொல்லணும்ல. அது தமிழ்நாடு ஆக்குபைஸ் 4th பொசிஷன். எத்தனை நம்ம பொசிஷன் இருக்குன்னா 4th பொசிஷனில் சில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல 4th பொசிஷனில் இருக்கிறோம். காஞ்சிபுரம் சில்க்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காஞ்சிபுரம் பட்டு. கல்யாணத்துக்குலாம் எங்கே போகணுன்னு நினைப்பாங்க, காஞ்சிபுரத்தில் போய் பட்டு சேலை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா அங்கே தான் பெரிய அளவு குவாலிட்டி வந்து குட் குவாலிட்டியாக இருக்கும். ஆனுவல் சில்க் ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு இஸ் அரௌண்டு எவ்வளோ டன்ஸு வருஷத்துக்கு இருக்குது அப்படின்னா 1200 மெட்ரிக் டன்ஸ் இருக்குது. காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருநெல்வேலி அதை இம்பார்ட்டன்ட் சில்க் வீவிங் பட்டு நெய்யறாங்க பார்த்தீங்களா? அந்த இடம் நம்ம தமிழ்நாட்டில் இந்தந்த இடத்துல எல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பட்டு நெய்யற இடமா இருக்குது. ராமநாதபுரம் ஹேஸ் சம் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் த மேனுஃபேக்சரிங் சிந்தட்டிக் சில்க் கிளாத். சிந்தட்டிக்னு என்ன? சாஃப்ட்டு, அதாவது வந்து பூனம் இதுன்னு சொல்கிறாங்களே பார்த்தீங்களா, அந்த இது தான் பூனம் கிளாத்தில் சில்க்கு இது பண்ணுறதில் எந்த ஏரியா முக்கியமானதாக இருக்குதுன்னா ராமநாதபுரம். ஓகே, இதுவரையில் பாருங்கள், இதுவரையில் நான் கொஸ்டின் கொடுத்துறேன், இதோட கொஸ்டின் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து டைம் இது முடிஞ்சதுன்னா கண்டினியூ பண்ணிடலாம். சரிங்களா? இந்த வீக்கில் இது முடிச்சுட்டா அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் லெசன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். அன்றைக்கி வந்து 2 கொஸ்டின் தான் கொடுத்தேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுக்குறேன், ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேடா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.